டாக்டர் ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஆன்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரு பக்கத்தூர்ல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. ஆனா அந்த டாக்டர் போன ஏரோப்ளேன்ல ஏதோ ஒரு பிரச்சனைனால டேக் ஆஃப் ஆன அடுத்த அரை மணி நேரத்திலே லேண்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு டாக்டர் ஜோ அந்த ஊருக்கு போறதுக்காக ஒரு காரை ரெண்டுக்கு எடுக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுமே ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால டாக்டர் ஜோ ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் எடுத்து போயிட்டாரு. இதனால அந்த டாக்டர் ரொம்ப தூரம் வழி தெரியாம போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அதனால அங்க இருந்த ஒரு வீட்டு பக்கத்துல காரை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ரொம்ப மழையா இருக்கு, மழை விட்டதுமே நானே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போனவருக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர் அந்த பிரேயர் முடிஞ்சதும் அவங்கள பார்த்து நீங்க பண்ற பிரேயர் எல்லாம் கடவுளுக்கு கேட்கும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் அங்க இருக்க என்னுடைய குழந்தை ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கா, அதை கியூர் பண்ண டாக்டர் ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டாக்டரால தான் முடியும். ஆனா அவர்கிட்ட காட்டுற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்ல, அவங்க கிட்ட காட்டி எப்படியாச்சும் என் குழந்தைய சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த டாக்டர் என்ன நினைச்சிருப்பாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.